கலைஞர் தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்து முடித்த பிறகும் ஒரு திருவாரூர் இளைஞனாகவே இருந்தார். கடைசி தேர்தலை திருவாரூரில் சென்று சந்தித்தார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சகாப்தமானார். அண்ணாவினுடைய லெகசியை, பெரியாரினுடைய நீட்சியை தோள்களில் சுமந்து செல்வது என்பதெல்லாம் அவரது சாதாரண காரியம் இல்லை. ஆனா இவர் கொண்டு வந்த ஸ்கீம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ் வரைக்கும் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, இது எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் எஸ்டி. கலைஞர் காப்பீடு திட்டம், அந்த காப்பீடு திட்டம் எங்க இருக்கு? இதெல்லாம் அமெரிக்காவில் கூட கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் a huge issue. ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படிநிலையை அப்படி தாண்டி போக போக ஒவ்வொரு விஷயத்தை விட்டுருவாங்க. அவர் கடைசி வரை முரசொலி அலுவலகத்தை, கடைசி வரை முரசொலிக்கு எழுதுவதை கடைசி வரை நிறுத்த ஒரு 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 மாடல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் இன்று அவருடைய புதல்வர் டிராவிடியன் மாடல் என்று நமக்கு சொல்லுகிறார். இந்த கலைஞர் வந்து நம்ம மனதோடும் நம்ம டிஎன்ஏவோடும் ரத்தத்தோடையும் மாறிவிட்டார். எல்லாரையுமே ஒரு கலைஞராக மாற்றி விட்டார். நம்ம எல்லாரும், நமக்குள்ள எல்லாருக்குமே ஓர் கலைஞர் இருக்கார். தமிழ்தாய் வாழ்த்து இல்லாத ஒரு தமிழகம், திருவள்ளுவர் ஆண்டு இல்லாத ஒரு தமிழ் சமுதாயம், 133 அடிகள் உயரம் கொண்ட திருவள்ளுவர் ஐயன் சிலை இல்லாத ஒரு தமிழ் இனம், இவற்றையெல்லாம் என்னால் ஒரு கணமும் சிந்திக்க முடியவில்லை. பெரியாரின் நீட்சியை, அண்ணாவின் நீட்சியை நிர்வாகத்திற்குள் வைத்த கலைஞர் இல்லாவிட்டால் கலைஞர் இல்லாத ஒரு தமிழகம் என்று எப்படி ஒரு கேள்வியவே தொடுக்க முடியாது? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சார், நீங்க நிறைய நாடுகளுக்கு பயணிச்சிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லா செக்டார்லையும் பேசுகிறோம். எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை ஹெல்த் ஆகட்டும், அப்படின்னு நம்ம எந்த செக்டர் எடுத்தாலும் நம்ம மற்ற மாநிலங்களோட நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக தான் வந்து இருக்கும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்றது எப்படி மற்ற நாடுகள் வந்து நம்ம வித்தியாசப்பட்டு இருக்கும், இதில் கலைஞரோட விசன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, 2 கருத்து நான் மறந்து போனது சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் கலைஞர் எம்ஜிஆருடைய நட்பை பற்றி கேட்டீங்க. 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஆண்டவனேன்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதை வந்து சட்டமன்றத்திலேயே எம்ஜிஆர் பதிகிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சு, ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஒன்று. 2வது, கலைஞருடைய மிகப்பெரிய பங்களிப்புன்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு மக்களை சார்ந்த, மக்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, மக்களிடமிருந்து வந்த பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆட்சியாக முதன்முறையாக தமிழகத்திற்கு ஒரு ஆட்சி அமைந்தது. இந்த கோட்டையில் வந்து அண்ணா வந்து உட்கார்ந்த பொழுது, இந்த கோட்டை கதவுகள் திறந்த போது எல்லாரும் கோட்டையில் போய் அவர்கள் வந்து அந்த ஆட்சியில் அமர்ந்துட்ட ஒரு எண்ணம் சராசரி பாமர மக்களிடத்தில் வந்தது. எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு. ஆமாம், எல்லாருமே வென்றார்கள். ஏன்னா மிக எளிய குடும்பங்களிலிருந்து வந்த, மிக சாதாரண நிலையிலிருந்து வந்த, ஒரு மத்திய ரக குடும்பங்களிலிருந்து, ஏழை குடும்பங்களிலிருந்து வந்த பல தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த மாதிரி ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். அதாவது பின்னணி அற்றவர்கள் முன்னணிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முன்னணிக்கு வந்த இவர்களோடு மற்றவர்கள் எல்லாரும் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் மக்கள் சார்ந்த ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து முதல் முறையாக மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்கள்கிட்ட அவர்கள் ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிற மாதிரி ஆகுது. அதாவது கலெக்டர் வந்து உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லும் பொழுதே மாவட்ட செயலாளரும் சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவார் என்ன பிரச்சனைன்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த அந்த இன்புட் கம்யூனிகேஷன் வருது. ஆமாம், உங்களுக்கு மக்களை சார்ந்த ஒன்று. அதற்கு பிறகு இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள், நிறைய அரசு நிர்வாகங்களுக்கு வருவதற்கு தமிழ்நாடு தேர்வாணைய குழு ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தியது கலைஞர். அவர்களை கொண்டு வந்து மிக பொறுப்பான அதிகார மையங்களில் அவர்களை வைத்தார். இதெல்லாம் இந்த தமிழகத்தை மாற்றியமைப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. கலைஞர் வந்துட்டு அவர் ஃபேஸ்புக்கெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் இருந்தார், தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் அப்டேட்லேயே இருந்திருக்காரு. ஆமாம்,
ஒவ்வொரு முறையும் இந்த கழக அரசுகள் வந்தபோது நலத்திட்டங்கள் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. அது அதிமுகவுக்கு நம்ம ஈக்குவல் கிரெடிட் கொடுத்தா அதிமுகவுக்கு நான் நிறையவே சொல்லுவேன். இன்னைக்கு வந்து இப்போ தமிழகம், சென்னை வந்து இன்னைக்கு மருத்துவ டூரிசத்தினுடைய ஒரு முக்கியமான நகரமாக இருக்குன்னா அதற்கு காரணம் எம்ஜிஆர். சரிதானா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம டிட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்னு இதை நம்ம சொல்றோம்னா அதை தொடங்கி வச்சது அம்மையார் ஜெயலலிதா. அவர்கள் ஃபோர்டு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து மற்ற ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் வந்துச்சு. 2 கழகங்களுமே மக்களை சார்ந்த, மக்கள் நலன் விரும்பும் கழகங்களாகத்தான் ஆட்சி பண்ணாங்க. அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19 ஆண்டுகள் கலைஞருக்கு கிடைச்சது. அந்த 19 ஆண்டுகளுமே வந்து ஒரு முக்கியமான ஆண்டுகள். அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம். அந்த காப்பீடு திட்டம் எங்க இருக்கு? இதெல்லாம் அமெரிக்காவில் கூட கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் a huge issue. தமிழகத்தில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கு. அதை கொண்டு வந்தது அவர் தான். அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து நிறைய நல்லது. இலவச அரிசி என்பது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது. அதை ஆனால் மிக மலிவான விலையில் அதை கொண்டு வந்து பொது விநியோக முறையில் நம்முடைய அரசியலே வந்து அரிசி அரசியல். ஒருபடி நிச்சயம் தானே தேர்தல் வாக்குறுதி 67 அரிசி. அது சரியா இல்லைன்னா அந்த ஆட்சி நிர்வாகம் தோற்று போகும். அதனால பொது விநியோக முறையாக இருக்க வேண்டும். அதை ரொம்ப சீராக கொண்டு வந்ததில் அவருக்கு TUCS அமைச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு. 1972 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் உருவாக்குறார். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏழ்மையா இருந்த ஒரு தமிழகம். இந்த தமிழகத்தில் காமராஜர் அவர்கள் அமைத்து தந்த அந்த கல்வி அடித்தளம், தொழில் அடித்தளம், அம்பத்தூர், கிண்டி, உங்களுக்கு திருவொற்றியூர்ல தொழிற்பேட்டைகள் ஏற்கனவே வந்துருச்சு. காமராஜர் கொண்டு வந்துட்டார். அதை வந்து விரிவாக்கி இருங்காட்டுக்கோட்டை அங்க இங்கன்ட்டு பல இடங்களுக்கு அதை விரிவுபடுத்தினது கலைஞருடைய சிப்காட் முயற்சி. அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன்ஸ் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் நிறைய எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது. 42 நம்ம இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சில மாநிலங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி 1990 நம்ம பொருளாதாரத்தை திறந்து விட்ட பிறகு முதல் அதை வந்து நமக்கு அட்வான்டேஜஸாக பயன்படுத்திக்கிட்டது தமிழகம் தான். அதனால் வெளியில் அவர் அதிகமாக போனதில்லை. அவர் முதல் முறை முதல்வராகும் பொழுது ஐரோப்பிய பயணம், அமெரிக்க பயணம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு அவர் வெளிநாடுகளுக்கு அதிகமாக செல்லவில்லை. ஆனால் அவருக்கு அங்கே நடப்பது என்னன்னு தெரிஞ்சிருந்தது. தமிழகத்தை ஒரு 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 மாடல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அவர் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் இன்று அவருடைய புதல்வர் டிராவிடியன் மாடல் என்று நமக்கு சொல்லுகிறார். அந்த மாடலில் வந்து எல்லாரும் வெல்லலாம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆமா, எல்லாரையும் அரவணைத்து செல்வது, யாரையும் ஒதுக்கி விடாமல் இருப்பது, யாரையும் தனிமைப்படுத்தாமல் இருப்பது, அதுதான். நிறைய திட்டங்கள் இருக்கு சார். கலைஞரோட அதுல வந்து நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு திட்டம் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச திட்டம். இது தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுல இந்த திட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? இடஒதுக்கீடு முதல்ல அவர் தொடங்கி வைக்கிறார். அதனுடைய உச்சத்தை தொட்டது எம்ஜிஆர். அதை வந்து நமக்கு காப்பாற்றி தந்தது ஜெயலலிதா அம்மையார். ஆனால் இடஒதுக்கீடை தொடக்கத்திலேயே முதல்லையே ஒரு சட்டநாதன் கமிஷன் போட்டு அதில் நாம் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நுட்பமான ஒரு திறன் இருந்தது. அது வந்து ஒரு பாண்டோராஸ் பாக்ஸ். அதை நீங்கள் திறந்தீங்கன்னா வந்துட்டு அது உங்களை கவிழ்த்துரும். இடஒதுக்கீடு என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பெட்டி. அந்த பெட்டியை திறக்காமலே இருப்பதற்குத்தான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் அதை முதன்முறையாக மெதுவாக மிக கவனமாக ஒரு டென்டேட்டிவாக திறந்தது அவர் தான். முதல்ல என்ன பண்ணுறாரு, அப்புறம் தனியாக பேக்வர்ட் கிளாஸஸுக்குன்ட்டு தனியாக மினிஸ்ட்ரி வைக்கிறார். முதல்ல அதெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறைக்குன்ட்டு தனியாக ஒரு அமைச்சரவை அமைக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் டிங்கரிங் இருக்குல்ல, இந்த அதிகார மையங்களுக்கு இடைநிலை சாதியினரை கொண்டு வருவது, அதற்கும் கீழே உள்ள தாழ்த்தப்பட்டவர்களை கொண்டு வருவது, அதிகார மையங்களில் மக்களை சார்ந்தவர்களை கொண்டு போய் பொருத்துவது, நிலவள வங்கிகளில் மக்களை சார்ந்தோரை கொண்டு போய் தலைமை பொறுப்பில் உட்கார வைப்பது, இந்த மாதிரி சோஷியல் திங்கரிங்க்கு முதல்ல வழி அமைச்சு தந்தது அவருடைய ஆட்சி. அதற்கு பிறகு வந்தவர்கள் அவருடைய தோளில் நின்று இந்த முயற்சியை மேலெடுத்து சென்றார்கள். நான் சமூக நீதி, இடஒதுக்கீட்டில் அதிகார மையங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் இடைநிலை சாதியினரையும் கொண்டு போய் உட்கார வைத்தது,
அதையெல்லாம் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பாக நான் பார்க்கிறேன். இறுதியாக வரேன் சார். அப்போ தமிழ்நாடை வந்து இலவச திட்டங்கள் அப்படின்றத வந்து நம்ம நிறையா கொண்டு வந்து நம்ம வந்து எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம் அப்படின்னாலும் தமிழ்நாட்டு மேலே கூடிய விமர்சனம் வந்து இங்கே கடன் பாருங்க, தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, இது மாதிரி இலவசங்களை கொடுத்து வந்து மக்களை வந்து நீங்கள் இப்படி இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வரதானே செய்யுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு எக்கானமிஸ்டாக பார்க்கும்போது தமிழ்நாடு 28% வரைக்கும் வாங்கலாம். ஆனால் நம்ம வாங்குறது 26% தான். நம்மளை விட அதிகமாக கடன் வாங்கிறது பீகார் 36%. 16 ஸ்டேட்ஸு நம்மளை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. நம்பர் 2, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 20% ஆஃப் அவர் இன்கம், நமக்கு 20% வரக்கூடிய இந்தியன் பட்ஜெட்டில் நம்ம we are paying it as an interest. அதனால 16 ஸ்டேட்டும் பேங்க்ரப்ட் ஆகி இந்தியன் கவர்மெண்ட்டும் பேங்க்ரப்ட் ஆன பிறகுதான் தமிழ்நாடு பேங்க்ரப்ட் ஆகும். லாஸ்ட்டாக தான் ஆச்சு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கிற உலகத்துல யாருமே கடன் வாங்காம எந்த கண்ட்ரியுமே கிடையாது. இப்போ நீங்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இதெல்லாம் செய்யறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அவருடைய பட்ஜெட் டெபிசிட் மிக அதிகமாக இருக்கு. அவரே 103% இருக்கார் ஆஃப் ஜிடிபி. அதனால வந்து இந்த இலவசங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். நம்ம நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, நீங்க 1500 கோடி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய சோஷியல் பெனிஃபிட் வந்து 940%. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து இலவசங்கள் கிடையாது, இது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைபீரியான்னு ஒரு கண்ட்ரி அமெரிக்காவில் இருந்த புதுசா இந்த ஸ்லாவரியிலிருந்து வெளியில வரக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனையே எடுத்து லைபீரியான்னு ஒரு கண்ட்ரியை ஆரம்பிச்சாங்க ஆப்பிரிக்கால. அதனுடைய கான்ஸ்டிடியூஷனே அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு 25 வருஷத்துக்குள்ள ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிரைம் ரிடன் பிளேஸா மாறிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கல. ஏன்னா அதே போல ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி people from lowest strata they have come to power வந்த உடனே exploitation, in between the people exploitation நடக்கல. இங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, இனி வரைக்கும் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல எனக்கு அந்த பவர் வந்தது அதனால நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன் அவங்கள என்ற ஒரு மனநிலைமை உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தது. லைபீரியா அந்த மனநிலைமையை இவர் மாற்றி விட்டார். அதே போல நம்ம பண்ணக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணக்கூடிய அவலங்களை, அந்த கில்ட்டை வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. இது தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த கில்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் a greatest kind of a thing that is through his movies. ஆனால் இப்போ கலைஞரோட ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஓபிசிக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கீங்க. ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வந்து அப்படி என்ன கலைஞர் செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்ன வரைக்கும் வைக்கப்படுதில்ல. இதுல வந்து பேஸ் லைன்ஸ்ன்னு இருக்குங்க எக்கனாமிக்ஸ்ல. அது என்ன சொல்லணும்னா, இந்த தாழ்த்தப்பட்டவங்க எஸ்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1% தான், 20% எஸ்சி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேஸ் லைன் ரொம்ப கம்மி. அதனால பேஸ் லைன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் கிளாஸ்ல 5 மடங்காக நீங்க பிரிச்சீங்கன்னா, ஹையஸ்ட், மிடில், இந்த மாதிரி 5ஆ நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா எஸ்சி லோயர் லெவல்ல 30% இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவல்ல 20% இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல 10% இருக்காங்க. 7% ஹையஸ்ட் லெவல்ல இருக்காங்க. இது இந்தியாவிலுமே கிடையாது. இந்த பேஸ் லெவல் கம்மியாக, ஏன்னா இங்க எக்கானமி டெவலப் ஆனதே அக்ரிகல்ச்சர் பேஸ் தான். ஆனா அக்ரிகல்ச்சர் பேஸ் எக்கானமியில அவங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. லேண்ட் ஓனர்ஷிப் இல்லைன்னா
we are not able to do. அவங்களுக்கு வீடுகள் கொடுத்தாங்க. ஆனால் லேண்டில் வரக்கூடிய சர்ப்ளஸை வச்சு தான் ரிச் மேன் போர் மேனை டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த ஸ்கீம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ் வரைக்கும் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, இது எல்லாமே strongest weapons in the hands of the people of HT. They are coming up. நீங்க வந்து லேட்டஸ்ட் 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த லோயஸ்ட் லெவல், மிடில் லெவல், நெக்ஸ்ட் தேர்ட் லெவல்ல நிறைய பர்சன்டேஜ் இந்த லோயஸ்ட் லெவல்ல மைனாரிட்டிஸ் இருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓன்லி 12% தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல்ல தான் தேர்ஃபோர் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லெவல்ல அந்த எக்கனாமிக் க்ரோத் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இதனால என்ன தெரியுதுன்னா he has clearly ஒரு பாத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. எஸ்சிசி ஓபிசி இது நிறைய தெரியும், ஏன்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகம். இப்போ நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா எஸ்சிஸ் எஸ்டிஸ் வந்து அவங்களுடைய பேஸ் லைன் மிக கம்மி. அந்த பேஸ் லைன்ல இருந்து அவங்க வரும்போது டெஃபினட்டா இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க ரிலேட்டிவா பார்க்கும்போது தமிழ்நாட்டை போல வேற எங்குமே கிடையாது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்க வேண்டியது வந்து ரிலேட்டிவா எப்படி இருக்காங்க. ஒரு 22 ஏப்ரல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் ஒரு கடைக்கு போய் பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தார் குஜராத்ல. இது நடந்த விஷயம்தான். ஆனா அந்த பிஸ்கட் வாங்கும்போது பேட்டா, அந்த பிஸ்கட் ஏடு பேட்டான்ற வேர்டு யூஸ் பண்ணார். பேட்டான்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ற வேர்டு ஹிந்தியில. நீ போய் எப்படி என் பையனை பேட்டான்னு சொல்லலான்னு அவரை சாகடிச்சுட்டாங்க இன் குஜராத். அந்த பரிதாப நிலைமை தமிழ்நாட்டிலையும் இருக்கு, போகல. 2000 வருஷமா இருக்கிற இந்த மனசுல இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நாள்ல போகாது. வசந்தா கந்தசாமின்னு ஒரு ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர் 16 வருஷம் கஷ்டப்பட்டாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு. ஆனா எத்தனை 150 பப்ளிகேஷன்ஸ் இருக்கிற இஸ்ரோல இருக்கிற பப்ளிகேஷன் இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து திராவிடியன் பார்ட்டிஸ், கலைஞர் கொடுத்த சப்போர்ட்னால she has come up. இதே மாதிரி கேஸ் சார்தூலா, சுப்பிரமணியம் சார்தூலான்னு கான்பூர்ல பண்ணியிருக்காரு. அவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. இங்க என்ன வித்தியாசம்னா இது நடக்கிறது, ஆனா அதை நடக்கிறது மேல இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது, அதுல சென்சிட்டிவா இருக்கிறது. இந்தியாவில் சென்சிட்டிவிட்டி கிடையாது, தமிழ்நாட்டில் அந்த சென்சிட்டிவிட்டியை டெவலப் பண்ணது கலைஞர் தான். ஓகே, ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டு பேசுனீங்க பெருமாள் மணி சார். கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவரோட டெல்லி அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. குஜராத் ஆகட்டும், வாஜ்பாய் ஆகட்டும், மன்மோகன் சிங், அவங்களால எப்படி கலைஞர் கையாண்டாரு அப்படின்ற ஒன்று. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை கலைஞர் எப்படி கொண்டு வந்தார். அவர் கூட்டணியே இல்லைன்னா கூட அந்த கட்சி தலைவர்களோட ரொம்ப இணக்கமாக இருப்பார் கலைஞர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்லுங்க. டெல்லி வந்து கலைஞரோட டெல்லி புகைப்படங்கள், பெரும்பாலான புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, அவர் டெல்லியில் கைலி கட்டி உட்காந்துருப்பார். ஒரு கைலி கட்டி அப்படி காலையில் வந்து பொதுவாக கம்யூனிச தலைவர்கள் காலையில் வந்து அவரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தோடலாம் ஒரு ஃபோட்டோ உண்டு. கைலி கட்டி உட்காந்து சுர்ஜித்தோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அவர் என்னென்னா, டெல்லி பற்றி கலைஞருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வரி இருக்குது. என்னென்னா, டெல்லி ஒரு தந்திர பூமி. கலைஞர் இதை கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை. டெல்லி வந்து ஒரு தந்திர பூமி, நம்ம அதை ரொம்ப கவனமாக தான் கையாளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான். அவருக்கு அதிகாரத்தை பற்றிய புரிதல் மிகவும் நன்றாக இருந்தது. டெல்லியினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அவர் சொல்கிறாரு டெல்லி ஒரு தந்திர பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பெருசாக அவர் டெல்லியை வந்து டெல்லி அரசியலில் அவர் பெரிய முனைப்பே காட்டியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, விபி சிங்கை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு விழா எடுப்பார், இங்கே கூட்டிகிட்டு வந்து தேசிய முன்னணிக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவார். ஆனால் டெல்லி சார்ந்த விஷயங்களை அவர் ரொம்ப
எச்சரிக்கையோடு தான் கையாண்டார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த எச்சரிக்கை வந்து தன்னை விட ஒரு பெரிய அதிகார மையத்திடம் எப்படி அகலாது அணுகாது இருக்க வேண்டுமோ அந்த அளவில் அவர் இருந்தார். ஆனால் பிறகு ஒரு கூட்டணி வாய்ப்புகள் உருவாகி வந்த பொழுது 89 வந்து ஒரு பெரிய கூட்டணி வாய்ப்பு உருவாகுது. நீங்கள் டெல்லி அரசியலை ரொம்ப ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா, விபி சிங்கினுடைய எழுச்சிக்கு பிறகு, விபி சிங் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து தனியாக ஒரு இயக்கம் கண்டு ஒரு கூட்டணி அரசை அமைத்த பிறகு பாரதிய ஜனதாவினுடைய எழுச்சி நடக்கும். காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கும் பிஜேபியினுடைய எழுச்சிக்கும் இடையில யார் இருக்கான்னா விபி சிங் அவர்கள் இருப்பார். அவர் யாரையுமே பகைக்கவே இல்லைல்ல. இப்போ அவரோட பீரியட் ரொம்ப கம்மி தான். இல்லை அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் இவரை சொல்லலை, நான் தலைவர் கலைஞரை சொல்கிறேன். அவர் டெல்லியில் யாரையுமே பெருசாக பகைக்க மாட்டார். இந்திராமையோடரோடு நல்ல ஒரு நெருக்கத்தை காட்டினார், நட்பை பேணினார். அதே போல் டெல்லியினுடைய எல்லா தலைவர்களோடும் ஒரு நெருக்கத்தை காட்டினார். அவருக்கு ஐக்கிய முன்னணி கூட்டணியில் வந்து முதலமைச்சர் பதவிக்கான ஒரு வாய்ப்பு 96 வந்த பொழுது அவர் அதை மறுக்க தானே செஞ்சார். ஏன்னா அதை நம்மளால் கட்டி மேய்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அவர்கிட்ட இருந்தது. அதனால் டெல்லியை வந்து அவர் எச்சரிக்கையோடு தான் அணுகினார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ரொம்பலாம் அப்படி நட்பு பாராட்டலாம். ஆனால் கலைஞரையா அவர்களுக்கும் அன்றைக்கு ஜெயலலிதாமா அவர்களுக்கும் ஒரு பார்வை இருந்தது. தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடம் சென்னையில் தான் இருக்கும். அது இங்கேருந்து அங்கே அப்படி நகர்ந்துலாம் போயிடாது. இல்லை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து டெல்லியில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கான்னு எல்லாமே அந்த காலத்தில் பேசினாங்க. இல்லை அவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து டெல்லி பதவிக்கு ஆசைப்பட்டு போயிடுவாங்க. இவர் வந்து நீங்கள் அவங்க ஒன்று பண்ணாங்கல்ல, திமுகலேருந்து யாருமே வந்து கவர்னர் பதவியை எடுத்திருக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப, ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு கவர்னர் பதவியை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உள்துறை அமைச்சகத்தினுடைய ஆளாக தானே நீங்கள் அந்த பதவிக்கு போக முடியும். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தூரமாக வச்சுட்டாங்க. அப்புறம் கூட்டணி அரசில் பங்கேற்கிற வாய்ப்பு வந்தபோது கூட அதை எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு தான் பண்ணாங்களே தவிர, டெல்லி அரசியலை கலைஞர் ஒரு மாதிரி தாமரை மேலே தண்ணீர் போலத்தான் வைத்து கொண்டார். அதே நேரத்தில் எல்லோரோடும் நட்பு பாராட்டினார். பாஜகவோடு நட்பு பாராட்டினார், காங்கிரஸோடு நட்பு பாராட்டினார், கம்யூனிஸ்டுகளோடு மிக நன்றாக நட்பு பாராட்டினார், ஏனைய ஆனால் ரீஜனல் கட்சிகளோடு ஒரு நட்பு பாராட்டினார். மற்ற ரீஜனல் பார்ட்டி லீடர்ஸ் வந்து டெல்லியில் ஒரு அதிகாரத்தில் ஒரு இடம் கிடைக்குன்னா ஒரு வேகத்தை காட்டுவாங்கல்ல, அந்த வேகத்தை வந்து கலைஞர் காட்டியது. இப்போ 96 பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து ஒரு ஆதரவு தெரிவித்தது 96 அரசியலில் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக ரொம்ப படுதல்வி அடித்தாங்க, ஜெயலலிதா பர்கூரில் தோற்று போனாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு சம்பவம் அப்படின்றது திமுகவோட இதை தொட்டு பேசுகிறப்ப அதை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் இல்லையா? அது அப்படி கட்சி நெட்டு குத்தா பிளந்துருச்சு. 20 மாவட்ட செயலாளர்கள், 9 பேர் வைகோ பின்னாடி போயிட்டாங்க, 11 பேர் தானே இவருக்கு பின்னாடி இருந்தாங்க. அறிவாலயத்தையே காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற லெவல்லாம் இருந்தது. அரசியல் இது தேர்தல் ஆணையத்தில் மிகப்பெரிய வழக்குகள் நடந்தது. இப்படி எல்லா விஷயங்களும் நடந்து அதற்கு பிறகு 96 தேர்தலில் அவர் வருகிறார். அப்படி வருகிற பொழுது ஏறக்குறைய 67க்கு இணையான ஒரு கூட்டணியை அவர் அந்த தேர்தலில் உருவாக்குறார். அந்த நேரத்தில் ரஜினி அவர்களுடைய ஒரு ஆதரவை அவர் எடுத்துக்கொண்டார். அது ஒரு ஒத்த புள்ளியில் அவர்கள் சந்தித்தார்கள். ரஜினி அவர்களுக்கும் அதற்கு முன்னால் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது. அடுத்து கலைஞர் மீது ஒரு நட்பு இருந்தது. அன்றைக்கு ரஜினியுடைய ஆதரவை எடுத்துக்கொண்டார். ஏறக்குறைய இயக்கத்தை மறுகட்டமைப்பு பண்ணியது போல தான் அன்றைக்கு பண்ணினார் 1996. ஏனென்றால் நீங்கள் 20 மாவட்ட செயலாளர்களில் 9 பேர் போனவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லையே. நீங்கள் திருநெல்வேலி லக்ஷ்மணன், நாகர்கோவில் சங்கரலிங்கம், மதுரை பொன்முத்து, கோயம்புத்தூர் கண்ணப்பன், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், எல்லாமே இவர் எல் கணேசன், எல்லாம் பெரிய தலைக்கட்டு இல்லைங்களா. ரொம்ப அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான அவருடைய சித்தாந்த முகமாகவும் களத்தில் இருக்கக்கூடிய முகமாகவும் அறியப்பட்டவர்கள் இல்லையா. திருச்சி ரத்னராஜ், இப்படி எல்லாருமே மிக முக்கியமானவர்கள் போன போது கூட 96 தேர்தலில் அவர் அந்த இயக்கத்தை மறுகட்டமைப்பு பண்ணி தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லணும். அந்த அரசு ஒரு மிகச்சிறந்த அரசாக இருந்தது. கலைஞருக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தை வருமுன் பார்க்கிற ஒரு பாங்கு உண்டு. இப்போ கள்ளக்கூடு போராட்டம் ரொம்ப பாப்புலராக நாம் எல்லாம் பேசுகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் கண்ணதாசனும் கலந்துக்கிட்டார். மொத்தம் 3 டீம் அந்த ரயிலை மறிப்பாங்க. அப்போ கண்ணதாசன்ட்ட அவர் கேட்பார், நீ வீட்டுக்கு தேவையான செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டியா, நீ ஏன் அந்த போராட்டத்துக்கு வர? ஏன்னா கண்ணதாசனோட இயல்பு அவருக்கு தெரியும்ல. நீ ஏன் அந்த போராட்டத்துக்கு வர? வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டியா? அரெஸ்ட் பண்ணால் உள்ளே ரொம்ப நாள், ஏன்னா அது மத்திய அரசை எதிர்க்கிறது இல்லையா, உள்ளே ரொம்ப நாள் வச்சுருவாங்க. எல்லா கேள்வியும் கேட்பார். ஆனால் அதில் கண்ணதாசன் அரெஸ்ட் ஆயிடுவார், கலைஞர் அரெஸ்ட் ஆக மாட்டார். அவருக்கு அந்த வருமுன் காக்கிற அந்த பாங்கு தான் கண்ணொளி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது. அதற்கு பிறகு வந்து
வருமுன் காக்கும் திட்டம்னே ஒன்று கொண்டு வந்தார் ஹெல்த் சம்பந்தமா. அதற்கு பிறகு இது கொண்டு வந்தார் கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம். கலைஞர்கிட்ட நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏறக்குறைய கலைஞர் அவர்களோடு எந்த புள்ளி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு சிறு வயதிலேயே எம்எல்ஏ ஆயிட்டாரு. ரொம்ப சிறு வயதிலேயே ரொம்ப புகழ்பெற்ற வசனகர்த்தா ஆயிட்டாரு. அண்ணா கார் வாங்குறதுக்கு முன்னாடியே கலைஞர் ஃபோக்ஸ்வேகன் கார் ஒன்று சம்பாதிச்சு வாங்கிட்டாரு. சென்னையில் வீடு வாங்கிட்டாரு. இது எல்லாமே இருக்குல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலையை அப்படி தாண்டி போக போக ஒவ்வொரு விஷயத்தை விட்டுருவோம்ல. அவர் கடைசி வரை முரசொலி அலுவலகத்துக்கு போய் கொண்டே இருந்தார். கடைசி வரை போனார். முரசொலிக்கு எழுதுவதை அவர் கடைசி வரை நிறுத்தவில்லை. கடைசி வரை திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுவதை அவர் நிறுத்தவே இல்லை. கலைஞர் திருவாரூர்லேருந்து கிளம்பி வரும்போது ஒரு கலைஞர் இருந்தார்ல, அந்த கலைஞர் கடைசி வரை சென்னையில் முதலமைச்சர் ஆன பிறகு, தேசிய அளவில் பெரிய ஒரு சாணக்கியன் என்று புகழ் பெற்ற பிறகு, அரசியலில் பெருசாக சாதித்த பிறகு, நிர்வாகத்தில் பெருசாக பார்த்த பிறகு கூட முரசொலிக்கு கற்றை எழுதிட்டு இருந்தார், கதை வசனம் எழுதிட்டு இருந்தார். கலைஞர் தொலைக்காட்சி வந்த பிறகு அந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்து கொண்டிருந்தார். ஆக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் அப்படி இதுல இருந்து அதுக்கு போயிட்டோம், அதுல இருந்து இதுக்கு வந்துட்டோம், இதெல்லாம் விட்டுறலாம்ல, அப்படிலாம் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் திமுக தலைவர் நாற்காலியை மட்டும் அவர் விடாமல் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் மேல ஒரு விமர்சனம் சொன்னாங்கல்ல, ஆனால் அவர் எந்த விஷயத்தையும் விடவில்லை. அவர் கடைசி காலத்தில் வசனம் எழுதிய திரைப்படங்கள் எல்லாம் சமகாலத்தோடு ஒன்றி போக, ஆனால் அதை பற்றி எல்லாம் இல்லை. அவர் தனக்குள் ஒரு வசனகர்த்தா இருக்கிறார். அந்த வசனகர்த்தா அந்த கதை வசனகர்த்தாவிற்கு தீனி போட வேண்டும் என்று நினைத்தார். கடிதங்கள் எழுதினார், முரசொலியை பார்த்தார், திரைப்படங்களுக்கு கடிதங்கள் எழுதினார், கலைஞர் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை வடிவமைத்தார், கட்சியை நடத்தினார், ஆட்சி செய்தார். கலைஞர் தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்து முடித்த பிறகும் ஒரு திருவாரூர் இளைஞனாகவே இருந்தார். கடைசி தேர்தலை திருவாரூரில் சென்று சந்தித்தார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சகாப்தமானார். அண்ணாவினுடைய லெகசியை, பெரியாரினுடைய நீட்சியை தோள்களில் சுமந்து செல்வது என்பதெல்லாம் அவர் சாதாரண காரியமில்லை. 20 ஆண்டு கால தன்னுடைய நீண்ட ஆட்சியில் தமிழகத்தின் அரசாட்சிக்குள், நிர்வாகத்திற்குள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை எப்படி செம்மையாகவும் நுட்பமாகவும் கொண்டு வைக்க வேண்டும் என்று திறந்தறிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் நாம் உட்கார்ந்து கலைஞரை பற்றி பேசுகிறோம். இறுதியா ஒரு கேள்வி, கலைஞர் இல்லாத ஒரு தமிழ்நாடு அப்படின்றது யோசிக்க முடியாது. அப்பெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலுக்கு வாய்ப்பே கிடையாது. 94 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய அரசியல் வாழ்வு 17, 15, 16 வயதில் ஏறக்குறைய 80 ஆண்டு காலம் அவருடைய பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அவருடைய சமகாலத்தோடு திராவிட இயக்கம் எழுந்து வந்தது. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன காலத்துல வாழ்றோம்? ஒரு அயோக்கியத்தனமான காலத்துல நாம் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம். அது ஒரு லட்சியவாத காலம். பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார், காமராஜர் இருந்தார். ஒரு இயக்கம் அப்படி எழுந்து வந்தது. அப்படி எழுந்து வந்த போது திருவாரூரிலிருந்து ஒரு சிறுவன் இந்த நீச்சல் குளத்தை இங்கிருந்து பாதி தூரம் கடக்க முடியுமா என்கிற பொழுது அந்த குளத்தை இங்கிருந்து திரும்புவதற்கும் அதே தூரம் தான், அங்கேயும் அதே தூரம் தான் என்று மூச்சை பிடித்து கொண்டு அந்த கரையை எட்டி பிடித்த சிறுவன் கலைஞருக்குள் இருந்தான். பெரியாரின் நீட்சியை, அண்ணாவின் நீட்சியை நிர்வாகத்திற்குள் வைத்த கலைஞர் இல்லாவிட்டால் கலைஞர் இல்லாத ஒரு தமிழகம் என்று எப்படி ஒரு கேள்வியவே தொடுக்க முடியாது. கலைஞர் தமிழகத்தினுடைய 50 ஆண்டு கால அரசியல் சக்தி, 40 ஆண்டு கால நிர்வாக சக்தி. அவர் ஆளுங்கட்சியாக இருந்தபோது முதல்வராக இருந்தார், எதிர்கட்சியாக இருந்தபோது முதல்வருக்கு அறிவுரை சொல்கிற இடத்தில் இருந்தார். அவர் சொல்படிதான் தமிழகம் நடந்தது. அவர் மிகப்பெரிய சக்தி. அந்த ஒரு சக்தி இல்லாமல் கலைஞர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 சூரியன்கள், ஒன்று கலைஞர், இன்னொன்று இயற்கை தந்த சூரியன். அந்த சூரியன் இல்லாமல் எப்படி இயற்கை இயங்கும்? கலைஞர் ஒரு சூரியனுக்கு ஒப்பானவர். இறுதியான கருத்தாவும் நான் எடுத்துக்கிறேன் சார். கலைஞர் இல்லாத தமிழ்நாடு அப்படின்றது எப்படி இருந்திருக்கும்? சுருக்கமான ஒரு பதில். நல்லா கேட்டீங்க. கலைஞர் இல்லாத தமிழ்நாடு என்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு கலைஞர் இருக்கார். நான் யார், who am I தெரிஞ்சுக்கிறதுக்கு கலைஞர் தான் காரணம். whether I belong here, நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறதுக்கும் கலைஞர் தான் காரணம். and am I enough, அதுக்கும் கலைஞர் தான் காரணம். இந்த கலைஞர் நம்ம மனதோடும் நம்ம டிஎன்ஏவோடும் ரத்தத்தோடையும் மாறிவிட்டார். எல்லாரையுமே ஒரு கலைஞராக மாற்றி விட்டார். நம்ம எல்லாரையுமே, நமக்குள்ள எல்லாருக்குமே ஓர் கலைஞர் இருக்கார். சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுறவர், நம்மளுடைய திறமைகளை வெளியில கொண்டு வர்றது, இது எல்லாமே கலைஞர் நம்மளோட இல்லாம இருக்கிறது ஒட்டி நம்ம டிஎன்ஏ பிளட்லயே இருந்து மாறிவிட்டார். இது தனியாக நம்ம ஒரு மனிதனாக பார்க்க, ஒரு நிறைய தலைவர்கள் இருக்காங்க.
ஆனால் சில தலைவர்கள் அவங்களுடைய எஃபெக்ட் வந்து நம்மளை பாதிக்கும். பாதிப்பு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே சார். கண்ணன் சார், இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ்தாய் வாழ்த்து இல்லாத ஒரு தமிழகம், திருவள்ளுவர் ஆண்டு இல்லாத ஒரு தமிழ் சமுதாயம், 133 அடிகள் உயரம் கொண்ட திருவள்ளுவர் ஐயன் சிலை இல்லாத ஒரு தமிழ் இனம், இவற்றையெல்லாம் என்னால் ஒரு கணமும் சிந்திக்க முடியவில்லை. இவை கலைஞருடைய காணிக்கை. தமிழகத்தையும் தமிழினத்தையும் தமிழின அடையாளத்தையும் பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்த இந்த பெருமையையும் கலைஞரிடமிருந்து நாம் பிரிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. 3 விருந்தினருக்கும் நன்றி. யார் இந்த கலைஞர் அப்படின்ற அந்த சிறப்பு அமர்வில் கண்ணன் சார் குறிப்பிட்டு பேசுகிறப்ப இடஒதுக்கீடு அப்படின்றத கலைஞர் எப்படி பயன்படுத்தினார், அது மூலியமாக எல்லாரும் எப்படி வளர்ந்து வந்தோம் அப்படின்ற ஒரு புள்ளியை தொட்டு பேசினார். அடுத்ததாக பேசிய பிரபாகர் சார் இலவச திட்டங்கள் எப்படியெல்லாம் நம்மளை எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசினார். பெருமாள்மணி சாரை பொறுத்த வரைக்கும் கலைஞரோட நிர்வாகத்திறன் எப்படி இருந்துச்சு, அதை எப்படியெல்லாம் கையாண்டார், குறிப்பாக கூட்டணி கட்சிகளாகட்டும் கட்சிக்காரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொகுத்து பேசினாங்க. யார் இந்த கலைஞர் அப்படின்ற அமர்வு இதோட நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.